10th தமிழ் செகண்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கான லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இயல் 5 இயல் 6 மட்டும் இல்லாமல் இயல் 7க்கும் இம்பார்ட்டன்ட் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் இயல் 7க்கானதும் சொல்கிறேன். ஸோ இயல் 5 இயல் 6 தான் அக்டோபர் நவம்பர் மந்த்துக்கான போர்ஷன். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 7th யூனிட்டும் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கும் லாஸ்ட் மினிட்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ பலவுள் தெரிகளில் இருக்க அந்த 1 மார்க் கொஷின்ஸோட சேர்த்து இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா கொஷின்ஸும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா 50க்கு 50 கண்டிப்பா எடுக்கலாம். இதுல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க பப்ளிக்லயே வந்து இந்த யூனிட்ல இதை மட்டும் படிச்சாவே போதும். ஏன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இதை எப்படி பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்னா ப்ரீவியஸ் இயர்ல டெக்ஸ்ட் புக் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னே என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்கோ அதையும் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் புக் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் எது அடிஷனல் கொஷின்ஸா வருது ஸோ அதுவுமே இம்பார்ட்டன்ட்ல கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ முழுசா பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைக் பண்ணணும்னு விருப்பப்பட்டவங்க லைக் பண்ணலாம். ஓகேங்களா? தயவு செஞ்சு ஆன்டிக்காக லைக் பண்ணுங்க, ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க. இயல் 5க்கான இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோமா? குருவினால கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் 109ல, சிறுவினால பேஜ் நம்பர் 110ல கொஸ்டின் நம்பர் 1ம் 3ம் இம்பார்ட்டன்ட். நெடுவினா பேஜ் நம்பர் 110ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போராட்ட கலைஞர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இயற்றமிழ் கலைஞர், போராட்ட கலைஞர், கலைஞர் பன்முக கலைஞர்லேருந்து உங்களுக்கு நெடுவினா வருது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பாய்ச்சல் கதை, இது ரெண்டுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். நெடுவினா இது ரெண்டுமே வந்து 8 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க பேஜ் நம்பர் 110ல. அதுக்கடுத்தது மொழியை அல்வோம், மொழியோட விளையாடு, இந்த பகுதியில் வந்து 2 மார்க்ஸ்லாம் என்னென்னு பார்த்துருவோம். பேஜ் நம்பர் 111ல தொடர்களை அடைப்பு குறிக்குள் மாற்றுக இருக்குல்லையா, அது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பேஜ் நம்பர் 112ல பிறமொழி சொற்கள் தமிழ் சொற்கள் ஆக்குக, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் கலை திருவிழா கட்டுரை, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 114ல கண்டிப்பா வரும். அடுத்து அதே சேம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா எண்ணங்களால் நிரப்புக, பொருத்தமானவற்றை எழுதுக, காட்சியை கண்டு எழுதுக, படிப்பம் பயன்படுத்தும், இது எல்லாமே பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே இயல் 5ல படிக்க வேண்டிய முக்கியமான கொஷின்ஸ். திருக்குறள்ல 4, 5, 8, 14, 15 இது எல்லாமே மனப்பாட குறள். அதுல இருக்க அணி, அதாவது பேஜ் 119ல இருக்க அணி எல்லாமே படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். குருவினால கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் 120ல. சிறுவினால ஃபர்ஸ்ட் சிறுவினா நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? இயல் 5க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஒரு ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். செல்லங்களா கொஞ்சம் ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற சப்போர்ட்டிவ்ல தான் பிள்ளைங்களா தொடர்ச்சியா நம்ம வந்து வீடியோஸ் போட முடியும். ஸோ அடுத்து ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்க்கு இம்மிடியேட்டா வீடியோஸ் போட இருக்கிறேன்.